வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 8வது நாள். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 412. வாங்க ஓட்ஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இன்னுமே ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல கெட்டியான தயிர் தேவை. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்லேயே விட்டுருங்க, தண்ணியெல்லாம் கீழே போயிடும். இப்போ கெட்டியான தயிர் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இதில் நறுக்குன ஒரு 1/4 வெங்காயம், ஒரு 1/4 கேரட் துருவுனது, நறுக்குன ஒரு அரை தக்காளி, பொடியாக நறுக்குன முட்டைக்கோஸ் கொஞ்சம், குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-15 மிளகு, இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ரெண்டையும். இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக தட்டிட்டு சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தயிரையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். ஸோ இதுதான் நம்ம சாண்ட்விச்சுக்கான ஸ்டஃபிங். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர நம்மளுக்கு கொஞ்சமாக நெய்யும் வீட் ப்ரெட்டும் தேவை. நான் இங்கே கோதுமை ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாதாரண சாண்ட்விச் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இன்னொரு ப்ரெட்டை வச்சு மூடலாம். ஒரு ப்ரெட் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே நெய் தடவை போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ்க்குன்னு இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா நெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெய்யை இப்போ ஒரு பக்கம் மட்டும் தடவிக்கலாம். இதை நம்ம ஒரு செட் சாண்ட்விச் மேக்கர்லேயும் இன்னொன்று சாதாரண பேன்லேயும் பண்ண போகிறோம். நெய் தடவின பக்கம் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேல் பக்கத்துலேயும் நெய் தடவிடலாம். நான் இதை மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். பிரெட்டெல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு சாண்ட்விச். இதை வெளியே எடுத்துடலாம். சாண்ட்விச் மேக்கர் இல்லாதவங்க தாராளமாக இதை நீங்கள் பேன்லேயே பண்ணலாம். பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பிரெட் இதில் வைங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்லா சுட்டுடுங்க. ஸோ இதுவும் நம்மளோட பேன் சாண்ட்விச்சும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நம்ம காலையில் சாப்பாடாக இந்த மாதிரி ஒரு 2 பிரெட் சாப்பிட போகிறோம். இந்த 2 ஓட்ஸ் சாண்ட்விச்சில் 12.6 கிராம் ப்ரோட்டீனும், 9.2 கிராம் ஃபேட்டும், 50.6 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 11.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக மார்னிங் ஸ்நாக் டைமில் நம்ம இன்றைக்கி ஒரு அரை முலாம் பழம் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக்ஸோட கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக 38. தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அரை பழம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பவுல் முலாம்பழத்தில் 2 கிராம் ப்ரோட்டீனும், 0.5 கிராம் ஃபேட்டும், 19.6 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 2.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு வரலாம். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ஒரு கப் சாதம், கொஞ்சமாக ரசம், கருணக்கிழங்கு மசியல், கொஞ்சம் தயிர். நம்மளோட இந்த மத்தியான சாப்பாடோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 440.
ரசம் வைக்கிறதுக்கு டே 1 வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை இப்போ அப்படியே குக்கருக்கு மாற்றிடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் போடுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இதை இப்போ ஒரு 3-4 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலை எடுத்துடணும். இது ஆறுனதும் அப்படியே கையிலேயே நல்லா மசிச்சிருங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேருங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 4 இல்லைன்னா 5 பூண்டு நல்லா பொடியாக நறுக்குனது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோ இங்கே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிக்கணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதோ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கலாம். எல்லா மசாலா வாசமும் போயிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இதை எவ்வளோ நேரம் நல்லா பரட்டுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது மினிமம் பரட்டுங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறிட்டே வாங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி நான் சேர்த்துட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதோ நம்மளோட மசியல் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட லஞ்சுக்கு தேவை இங்கே 1 கப் அளவுக்கு சாதம். இது குக்கர் சாதம் இல்லை, வடித்தது. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரசம், 1/2 கப் அளவுக்கு கருணக்கிழங்கு மசியல், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். நீங்கள் சாப்பிட போகிற இந்த 1 கப் சாதத்தில் 4.3 கிராம் ப்ரோட்டீனும், 0.6 கிராம் ஃபேட்டும், 44.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 0.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. நீங்கள் சாப்பிட போகிற இந்த 1/2 கப் ரசத்தில் 5.3 கிராம் ப்ரோட்டீனும், 2.4 கிராம் ஃபேட்டும், 13.8 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 1.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. நம்மளோட இந்த 1/2 கப் கருணக்கிழங்கு மசியலில் 1.6 கிராம் ப்ரோட்டீனும், 2.7 கிராம் ஃபேட்டும், 17 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 3.9 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்கோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 107. ஸ்நாக் டைமில் நம்ம ஒரு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சாப்பிட போகிறோம். இந்த ஒரு மீடியம் சைஸ் ஸ்வீட் கார்னில் 3.8 கிராம் ப்ரோட்டீனும், 1.7 கிராம் ஃபேட்டும், 23.4 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 2.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. அப்படியே நம்ம நைட் டிஃபனுக்கு வரலாம். நைட்டு டிஃபனோட இன்றைக்கி அப்ராக்சிமேட் கேலரிஸ் 288. இன்றைக்கி நம்ம கம்பு தோசையும் சாம்பாரும் சாப்பிட போகிறோம். வாங்க கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 கப் கம்பு, 1 கப் இட்லி அரிசி, ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வெந்தயம். இதெல்லாம் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற விடுங்க. 3மே ஊறுறதுக்கு வேறு வேறு டைமிங் எடுத்துக்கும். யூஸ்வலாக உளுந்து சீக்கிரம் ஊறிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற விடலாம். இதோ ஊறிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம். எப்பயுமே உளுந்த டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா பொங்க அரைச்சிங்கன்னா இட்லியும் தோசையும் ரொம்ப நல்லா வரும். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. உளுந்துக்கப்புறம் பொதுவாக அரிசி தான் சீக்கிரம் வரும். அதனால் அடுத்ததாக அதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துருங்க.
மாவு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் தண்ணி ஆக்கிட வேண்டாம். கடைசியாக கம்பையும் அரைச்சிடலாம். இதையும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணியாக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதே மாவுலேயே இட்லியும் ஊற்றலாம், ரொம்ப நல்லா வரும். மொத்தமாக அரிசி உளுந்து கம்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை ரொம்ப நல்லா வரும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது இப்போ நல்லா பொங்கி வரணும். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பொதுவாக நைட் அரைச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா காலையில் சூப்பராக ரெடி ஆகிடும். இதோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு இப்போ நல்லா கெட்டியாக இட்லி ஊற்றுறதுக்கு பக்குவமாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இப்படியே இட்லி ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றாமல். தோசைக்கு மாவு இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக இருக்கணும், அதனால தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு மாவு இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. கல் நல்லா சூடாயிடுச்சு. இங்கே தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. இதோ நம்மளோட கம்பு தோசை ரெடி. இதை வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு இங்கே தேவை 2 கம்பு தோசை. ஒரு கப் அளவுக்கு சாம்பார். இந்த 2 கம்பு தோசையில் 3.7 கிராம் ப்ரோட்டீனும் 2.5 கிராம் ஃபேட்டும் 15 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 2.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஒரு கப் சாம்பாரில் 9.4 கிராம் ப்ரோட்டீனும் 5.2 கிராம் ஃபேட்டும் 26.8 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 5.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ நம்மளோட டின்னரும் முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம மொத்தமாக எடுத்துக்கிட்ட கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக 1279. டே 8 முடிஞ்சது. டே 9ல் சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.